அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இந்த காணொளியிலே ஒரு திரைப்பட பாடல், ஆலங்குடி சோமு அவர்கள் இயற்றிய ஒரு பாடலை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதாவது ஆலங்குடி சோமு ஐயா அவர்கள் நிறைய வெற்றி பாடல்களை எழுதியிருக்கிறார். அதில் நடிகர் திலகம் அவர்களுக்கு எழுதின பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும், பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால்னு. அதனுடைய அந்த அமைப்பு வந்து முத்தை திரு பத்தி திருநகை அந்த ஒரு இதை, அந்த ஐடியாவை, அந்த இசையினுடைய அந்த ஒரு யுக்தியை அமைப்பாக வச்ச பாட்டு இது. மிகவும் லாவகமாக எழுதியிருப்பார். அது அந்த எம்எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னனோட காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஹிட் சாங்கை அவர் தந்தார். இசைஞானி இளையராஜாவினுடைய நுழைவுக்கு பின்னால் அவரோடு சேர்ந்து அவர் ஒரு சில பாடல்களை எழுதியிருக்கிறாரு. அதில் இந்த பாட்டு லட்சுமி என்கிற அந்த திரைப்படத்தில் அவங்க ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. ஒரு நாட்டுப்புறமான இடம், ஒரு கிராமம், சுற்றி பச்சை வயல்வெளிகள், அதில் ஒரு பெண் பாடி வருகிற மாதிரி, ஒரு அந்த கல்யாண கனவுகளோடு பாடுவது மாதிரி மிக அற்புதமாக அமைஞ்ச பாட்டு இது. இதில் வந்து என்னென்னா, அந்த நாட்டுப்புற பாட்டினுடைய அந்த தன்மையும் இருக்கும். இதில் வந்து அந்த யமகம்ங்கிற அணி பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பழந்தமிழ் இலக்கியங்களில் அந்த அருணகிரிநாதர்லாம் எழுதின அந்த இதுக்குரிய அந்த அணியெல்லாம் இதில் இருக்கும். அவர் மிக அருமையாக எழுதியிருப்பார். பிஎஸ் சசிரேகா மிக அற்புதமாக பாடியிருப்பார். மிக மிக அற்புதமாக பாடியிருப்பார். அவர் டி ராஜேந்தரோட பல பாடல்களுக்கு பின்னணி தந்தவர். நிறைய பாடல்களை, 1000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய மிக அற்புதமான ஒரு பாடகி. அந்த வகையில் அவங்க மிக திறமையாக பாடியிருப்பாங்க. இந்த வேலைக்காரன் படத்தில் கூட அந்த எனக்குத்தா என் உயிரை எனக்குத்தாங்கிற பாட்டு அவங்க பாடினது தான். அதுவும் ஒரு செய்தியாக இங்கே நான் சொல்லி கடந்து போகிறேன். அந்த வகையில் இந்த மேளம் கொட்ட நேரம் வரும் பூங்கொடியே, அதில் மிக அற்புதமாக இருக்கும். இவங்களுடைய குரலும் இருக்கும், இசைஞானி இளையராஜாவும் பாடியிருப்பார். அந்த கிராமிய தன்மையோடு அது இருக்கும். ஒரு நாட்டுப்புற பாடகர் பாடினா அதனுடைய தன்மை எப்படி இருக்கும், அதாவது நல்ல கற்றறிந்த ஒரு மனிதன் இல்லாமல் அந்த ஒரு விவசாயம் செய்கிற அந்த நாட்டுப்புறத்தில் இருக்கிற ஒருத்தருடைய அந்த சொல் வழக்கு, அந்த மொழியாடல், அந்த சொல்லாட்சியோடு மிக அற்புதமாக இருக்கும். அது எடுத்தோட்டியே வந்து ஒரு ஹம்மிங் வரும், ரரி ரரிரோ ரரி ரரிரோ ரரி ரரிரோ ரரி ரரிரோ என்று வந்துட்டு தான் அந்த பாடல் வரும். மேலங்கொட்ட நேரம் வரும் பூங்கொடியே, அதில் வந்து பாருங்கள், அன்னமே சொர்ணமே அன்றுதான் இந்த ஊர்வலம், மேலம் கொட்ட நேரம் வரும் பூங்கொடியே என்று அந்த தொடங்குகிற பாடல், ஆலவட்டம் போடுதடி நெல்லு பயிறு, ஆலவட்டம் போடுதடி கள்ளப்பருந்து. அந்த நெற்பயிர் அசைந்தாடுவதை வந்து ஆலவட்டம் போடுகிற மாதிரி அது இருக்குது என்று அவர் சொல்லுகிறவர். ஆலவட்டம் போடுதடி கள்ளப்பருந்து, மாலையிட போறவனை கண்ணில் கலந்து மங்கை மனம் அலையுதடி மெல்ல பறந்து. இதுக்கு அடுத்து வர்றதில் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு தாலாட்டில் இருக்கிற ஒரு தன்மை, எப்படி ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து எப்படியெல்லாம் சொல்லி இது பண்ணுவாலும் அப்படி இருக்கும். தங்கமே வைரமே இளங்கிளியே குயிலே மயிலே இது உண்மையடி, மேலங்கொட்ட நேரம் வரும் பூங்கொடியே. இப்படி ஆலவட்டம் ஆலவட்டம் என்று ஒரு ஸ்லேடை நயத்தோடு அவர் எழுதினாரோ, அதுக்கு அடுத்து வர்றதில் எழுதுவார், ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு காத்திருப்பேன், ஊரையெல்லாம் பார்க்க வச்சு மனம் முடிப்பேன். இந்த 2 வரிகளுக்குள்ளே எப்படி அவர் பாருங்கப்பா, அந்த கல்யாண அழைப்புதலை தர்றதுக்கு அந்த தொடக்கம், ஊரை எல்லாம் பார்க்க வச்சு நான் மனம் முடிப்பேன் என்று சொல்லுகிற அந்த பாங்கு, கூரச்சேலை சரசரக்க அஞ்சி நடப்பேன், கொண்டவனின் குணம் அறிந்து கொஞ்சி சிரிப்பேன். அந்த முதல் சரணத்தில் வர்றது, 2வது சரணத்தில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த தங்கமே வைரமே என்று இருக்கிற அதே சரணத்தை இங்கே 2வது சரணத்தில்
அம்மம்மா செல்லம்மா இந்த மயக்கம் எனக்கும் பொறக்கும் என்று சொல்லிவிட்டு அந்த புது சுகம் இருக்குங்கிறத மிக அருமையாக அந்த அந்த பாவம் என்று சொல்லுவார்களே, புது சுகம் இருக்கும், அந்த பாடல் நீங்கள் கேட்டு பாருங்கள், மிக அற்புதமாக பாடியிருப்பார். அந்த இயற்கை எழில் சூழ்ந்த அந்த அந்த என்ன சொல்கிறது, தென்னந்தோப்பு வயல்வெளிகளிலே காலஞ்சென்ற நடிகை ஸ்ரீதேவி பாடி வருகிற அந்த காட்சி, அதை பார்த்த பின்பும் பல மணி நேரம் நம் நெஞ்சை விட்டு அகலாது. அத்தகைய பாடலை, அப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான ஒரு பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு அவர்களுடைய அந்த கவித்திறத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு மீண்டும் இணைவேன். தாட்ஸ் ஆஃப் சரவணன் என்கின்ற இந்த என்னுடைய யூடியூப் சேனல் மென்மேலும் வளர வேண்டுமென்றால் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். நான் இந்த போன்ற இலக்கிய நயத்தை பற்றிய உரைகள் மட்டுமல்ல, டெக்னாலஜி, ஆன்மீகம், இன்னும் எல்லா வெவ்வேறு அரசியல் துறைகள், இப்படி பல்வேறுபட்ட விதமான துறைகளையும் ஒன்றடக்கிய ஒரு யூடியூப் சேனலாக இது மென்மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது உங்களுடைய ஆதரவோடு. நன்றி, வணக்கம்.